இதுக்கு வேற மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி. சிவாஜி படத்துல அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்க அந்த வேலை செய்யணும். அந்த வேலை செய்யணும். வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ்லாம் இருப்பான் பார்த்து பையன் நல்லா அவனை குறுக்கு மருமா அப்படின்னு நடக்க விடணும். நடக்க விட்டு பச்சை மட்டை நல்லா கறி போல ஒரு பய காதல வாங்க மாட்டான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ இப்ப எடுக்க கூடாது. தேர்தல் அறிவிக்கிற இன்னொரு 6 மாசம் இருக்குன்னா அப்ப எடுத்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க. தம்பி, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு வந்து யாரு? இந்த மகாராஷ்டிராக்கள் தான். மக்களை தேடி மருத்துவராக இருந்ததுனால இங்க இருந்தான். இதே மாதிரி போராடிட்டு இருந்தான். ஏன்னு கேள, எனக்கு சம்பளம் பத்தல, சம்பளமே வரல. எவ்வளவு சம்பளம்? மாசம் 5000. மக்களை தேடி மருத்துவ வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்குற நாடு. பி படித்தவர்கள் 400 பேர் வாயில் காப்பாளர் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க. வாட்ச்மேன் வேலைக்கு நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கிறோம், நாங்கள் வளர்றோம், நாங்கள் முன்னேற வந்துச்சு. ஏதோ ஒன்று நடந்துச்சு கொடுமை. எல்லா துயரத்தையும் தொடக்கணும்னா ஒரு வழிதான் தம்பி இருக்கு. அதிகாரம் மக்களுக்கானது. இங்க அதிகாரம் எப்படி இருக்கு தெரியுமா? அதிகாரம் மக்களுக்கானது, நாட்டு மக்களுக்கு அல்ல, என் வீட்டு மக்களுக்கானது. இந்த மாதிரி ஒரு அழகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபாய் 7 ரூபாய்க்கு வாங்கினா கூட ஒரு 50 காசு 20 காசு 30 காசு திருடினா கூட கமிஷன் பல ஆயிரம் கோடி ஓடுகிறது. இந்த கமிஷனுக்காக யாரா விற்கிறவன் அதானி, யாரா விற்கிறவன் கர்நாடக முதலாளி, ஆந்திர முதலாளி அதானி. ஏன் அதானி தயாரிக்கிறான்? நீ என்னன்ற எல்லாரும் தனியாருங்க. பள்ளிக்கூடம் அவர்கள் நடத்துவாருங்க, மருத்துவமனை அவர்கள் நடத்துவாருங்க, போக்குவரத்து அவர்கள் நடத்துவாருங்க, ஃபிளைட் அவர்கள் ஓட்டுவாருங்க, எல்லாமே வர்றாங்க. அரசு நீளம் நடத்துவார். நான் டாஸ்மார்க்க பிரமாதமா நடத்துவேன். உன் மனசான்ற சொல்லு. இதே போராட்டத்தை போல டாஸ்மார்க் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க. கடையில வியாபாரம் நடக்கணும், 1/2 மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீர்க்குமா? நீ ஒரு நாடு நிறுத்துகிறது. மக்களின் பிரச்சனையை கேட்டு இந்த பிரச்சனை பாரு. ஒரு அரசு பாரு, அரசு நீ நினைக்கிற போலீஸ் நம்மளை பார்த்து நீ அடிச்சு ஒடிச்சு போலீஸுக்கு பாரு. போலீஸ் அரசாங்கம் நமக்கு பயப்படுது. மொத்தமா கூடிட்டாங்கன்னா என்ன பண்றது? தடுத்துல ராமநாதத்துல தடுத்துல மதுரையில தடுத்துல ஆனா அங்க தடுக்க ராத்திரி என்ன சொல்லிட்டானே. ஆனா இங்க பாருங்க, போராட்டத்துக்கு ஒரு எல்லாரையும் அடிச்சு கும்பிடுறாங்க. ஒரு மண்டபத்தை அடைக்கிறாங்க. அப்படியா போன யார் அங்க இருக்கிறாங்க? ஆனா போன வாங்க மாட்டாங்க. சரி, நம்ம ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்றேன், போராடுறது எங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லை. எங்கள் தலைவரை எங்களுக்கு கற்பித்ததா மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது இல்லை. மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வருகிறது, நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டது. போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினா ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் போராடிவிட்டு சாவோம். நாங்கள் சாவதற்காக போராட்ட களங்கள் அல்ல, எங்கள் உரிமையை பெற்று சாதிப்பதற்காக இந்த களத்திற்கு வந்தவர்கள். நீ விட்டுட்டு இந்த பிரச்சனையை போனாலும் நான் விட்டுட்டு போறேன். நீங்க பேசுறதெல்லாம் என் வண்டியில கூட சொன்னாங்க. அந்த 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கு அவங்க வந்து அண்ணே அண்ணே நிம்மதியா படுப்பா. ஏர்போர்ட் என்னை தாண்டி தான் கட்டணும். ஊர்ல எல்லையில ஐயனார் கற்பனை சமைச்சு கொண்டு தெரியுங்களா? அதுக்கு அது 5 அடியில தான் 6 அடியில் அறுவாலை தூக்கி நிற்கும். அப்படி ஏன் என்னை தாண்டி தாண்டா ஊருக்குள்ள வந்து வரணும்னு ஒரு காவல் தெய்வம் நிற்கும்ல, அந்த மாதிரி இந்த இனத்திற்கு ஒரு காவல் தெய்வம் நின்னா அதான் என் தலைவன் பிரபாகரன். அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இருக்கிறான். என் மண்ணுக்கு மக்களுக்கும் ஒரு இடம் ஒரு துயர் என்றால் எங்களை தாண்டி தான் தொடரும். அதனால நீங்க
கட்டாயம் இந்த கோரிக்கையை ஏற்கும். எங்களினுடைய பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உடைய மாண்புமிக்க மீன்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் போராடுகிற இந்த மக்கள் இந்த தம்பி தம்பிகளுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற நீங்கள் கவனம் இருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். மின்வாரியத்துறை அதிகாரிகள் போராடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை வந்து சந்தித்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுடைய கோரிக்கை 30 கோரிக்கை 300 கோரிக்கை ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்குங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை. இந்த கொடுக்கிற சம்பளத்திற்கு பார்க்கிற வேலையை நிரந்தரம் வழங்குங்கள் இருக்கிறார்கள். இது உயிரை கொடுத்து செய்கிற வேலை. அந்த வேலையை செய்வதற்கு அந்த பணியை உறுதிப்படுத்துங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். இந்த மக்களுக்காக உயிரை கொடுக்கிற வேலையை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்கிற ஒரு கூட்டத்தை உலகத்தில் பார்த்தீங்களா? இந்த கூட்டம் தான். இவ்வளவு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த காலத்திலும் போக்கு கம்பத்தை மின் கம்பத்தை தோளில் கொண்டு போவது, குழி தோண்டுவது, வெட்டுவது, குறைப்பது பல முறை பேசிட்டேன். அமெரிக்காவில் உங்கள் கழிவை ட்ரைனேஜுக்குள்ள அந்த கழிவு குழிக்குள்ள இறங்கி எந்திரம் எடுத்து போடுது. அப்படியே உள்ள போக அள்ளிட்டு வரும். வாக்கு ஓட்டு போடுறது இல்லை, வாக்கை சீட்டில் போடுறோம், காலில் போடுறோம். அமெரிக்காவில் கழிவை எந்திரம் அள்ளுது. இங்கே கழிவை எங்கால அள்ளுறான், மனுஷன் அள்ளுறான். ஓட்டை எந்திரத்தில் போடுறான். இதுக்கு பேர் என்ன? டெவலப், வளர்ச்சி, டிஜிட்டல். டிஜிட்டல் இதில் என்னப்பா டிஜிட்டலில் வருதுப்பா. அதெல்லாம் டிஜிட்டலில் வருது. நல்லா காமிச்சிக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 211 பேர் 2500 இடத்துல வேலை பார்க்குறதா சொல்லி கையில் போட்டு சம்பளம் வாங்கியிருக்கான் 10-12 வருஷமா. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் தான் உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்பிக்கிற கல்வி கூடமாக அது இருக்குது. எப்படிங்க அது விட்டீங்க அப்படின்னா, ஆதார் அட்டையை வெவ்வேறு படங்களை ஒட்டி கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்க. ஆதார் தான் அனைத்து வரைக்கும் நிவாரணியுமா. ஆதார் தாங்க இல்லை, ஆதாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆதாரை வச்சு எங்கள் ஒப்பமையாக ஆட்டையை போட்டு போயிட்டான். ஆதாருங்க, ஆதாரை வச்சே உதாரிட்டான் அவனுக்கு. நீ எங்ககிட்ட ஆதார் நீங்க கேட்டான். என்ன கண்ணின் கருவிலியை காட்டு, கை ரேகை. ஐயா அந்த கையெல்லாம் குறுகி இருக்கிற பெருநோய் இருக்கிறாங்க. அவங்கள குஷ்டர் நோயாளிகள் அவங்க எப்படியா கையை கேட்பாங்க? என்னைய பார்க்கலாம். ஐயா பார்வையற்றவர்கள் வந்து கருவிலியை இப்படியே காட்டுவாங்க. பார்க்கும் தருள் அப்படியே என்னை பார்க்கலாம். பார்த்துட்டு பக்கத்துக்கு ஆஃபீஸர் இருக்கிறான். இஸ் ரெவல்யூஷனிஸ்ட். நான் வந்து ரெவல்யூஷனிஸ்ட் தான். உண்மையை பேசுனா பயங்கரவாதிங்கிறீங்க, இல்லை தீவிரவாதிங்கிறீங்க. என்ன அவங்க பிரச்சனை அப்படின்னு கடைசியும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு முதியவர் பெருநோய் பெற்றவர் நடக்க முடியாது, தவழ்ந்து தான் போவார். அவர் இந்த அரசு கொடுக்குற ஊக்கத்தொகை மாதம் 500 வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதார் நிப்பாட்டிட்டாங்க. அவர் எங்கே போய் ஆதார் எடுப்பாரு? இந்த சட்டங்களையும் திட்டங்களையும் எங்கே கொண்டு போடுறதுன்னு தெரியல. அன்னைக்குரிய தம்பி தம்பிகள் நீங்கள் நம்பிக்கையோடு போராடுங்க. நீங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறீங்க. பங்கேற்க முடியாமல் பல இடங்களில் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட தம்பி தம்பிகளும் உணர்வோடு உங்களோட தடுத்து மண்டபத்தில் அடைத்தே வருகை கூடியிருக்கீர்கள் என்றால் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். என்னை மிக்க நம்ம தாத்தா காகித நிலத்து மணிமண்டபத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இந்த போராட்டத்தை செய்வோம். தாத்தா ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். அவருடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு அவர் விடுதலைக்கு போராடி விடுதலை பெற்ற இந்தியாவில் மண்ணின் மக்களின் உரிமைக்கு போராடி கடைசி அவர் பிள்ளைகள் நானும் போராடுற நிலைமையில தள்ளப்பட்டுருந்தோம். தாத்தா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. காயிதே மில்லத். அவர் பேர் இஸ்மாயில், முகமது இஸ்மாயில் தான் அவர் பேர். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் பேரொழி என்று அர்த்தம். நம்முடைய போராட்டத்திற்கும் தாத்தா ஒரு வழிகாட்டி பேரொழியாக இருந்தார்.
பாப்பா ஒன்றும் இல்லை, நாளைக்கு கடலையே கடந்துட்டான், கரை தான் இருக்கு, 3 ஆண்டை கடந்துட்டான். அதிகபட்சம் போனால் இன்னும் 17 மாதங்கள். நமக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலத்தை அன்னைக்கு எல்லாம் இந்த ஹேங்மேனுக்கு பணி நிரந்தரம் பண்ணாதவர்களே ஹேங் பண்ணுவோம். கவலைப்படாமல் இருக்க, நம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா இது நீங்கள் தற்சோர்வு அடைஞ்சிடாதீங்க. இது வேணுமா, நமக்கு யாரும் இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பிரதிநிதி தான் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் உடன் பிறந்தவனா இருக்கேன். இந்த வந்திருக்காங்க அந்நியார் திருமணம், அவர் தொழிற்சங்க எல்லாம் வந்துருக்காங்க. மக்களுக்காக மக்களை நேசிக்கிறவர்கள் எப்பவும் உங்க கூட இருப்பாங்க. நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் இருங்க, ஆதரிங்க, ஆதரிக்காமல் போங்க, அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் பிள்ளைக்கடம் என் மக்களுக்காக போராடுவது, அவர்கள் கூட நிற்பது.